ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பார்க்கவில்லை என்று சொல்லி, அவர் பரலோகத்தில் தானே இருக்கிறாரு. இந்த பூமியில் அவர் நடக்கிறது அவர் எப்போதும் தான் பார்ப்பார் அப்படின்னு ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவாக சிருஷ்டியில் ஒன்றுமே கிடையாது. இந்த பூமியில் அவர் பார்வைக்கு எல்லாமே நிர்வாணமாக இருக்குது, எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. அவரை அப்படியே இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துருவார். நம்முடைய இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். அந்த இருதயத்தை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாத்தையும் அவருக்கு மறைவாக நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே மரித்து அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் நம்மளுக்காகத்தான் வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக இந்த பூமிக்கு, பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அவர் நம்மை போல மனிதனாக பிறந்து அவர் நம்மை போல பாடுபட்டார். அவர் பார்த்திங்கன்னா அவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்ட போது அவர் பாருங்கள், நம்மளை மாதிரியே 40 நாள் அவர் அப்பவும் தண்ணீரும் புசியாமல் 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். அப்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது அந்த பசி நேரத்தில் பிசாசு கேட்குறான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மை போல பசி உள்ளவர்களாக பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லா பாடுகளையும் சுமந்து கொண்டார். சிலுவையில் பார்த்திங்கன்னா அவர் யூதாஸ்னாலே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் அழைத்து கொண்டு போகிறாங்க. போகும்போது பிலாத்து அவர் சொல்கிறாரு, இவர் எந்த குற்றம் செய்யவில்லையே, இவரை நான் எப்படி தண்டிப்பது? ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், இவர் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார், இவர் தேவாலயத்தை இடித்து 3ஆம் நாளில் கட்டுவேன் என்று சொல்கிறார். அப்போது இவரை நாம் கொல்ல வேண்டும், இவர் மரணத்துக்கு பாத்திரனாக என்று சொல்லி ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்போது பிலாத்து இவருக்கு வாரினால் அடிவித்து சிலுவையில் அறையும்படி அவனுக்கு கட்டளை கொடுத்தான். அப்போது அந்த வாரினால் அடிக்கும்படி அழைத்து கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா மேலங்கியை கழற்றி அதை முதுகுனாலே அடித்தார்கள். அந்த முதுகில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காயங்கள். முதுகில் ஒரு சவுக்கடியில் பார்த்திங்கன்னா அப்படியே சதை பிச்சு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த அந்த சவுக்கில் பார்த்திங்கன்னா ஆணிகள் பாய்ந்த உள்ள ஒரு விஷ கம்பிகள் வைத்திருக்கிறார்கள். அது 39 அடிகள் ஆண்டவரை அடிக்கிறார்கள். அடிக்கும்போது முதுகு ஒரு பெரிய தண்டனை. அது அந்த தண்டனை பார்த்திங்கன்னா அது யாருனாலும் அதை சகித்து கொள்ள முடியாது. முதுகை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். 39 ஒரு அடிக்கே தோல் பிஞ்சு விடும். அப்போது 39 அடிகள் அந்த சரீரத்தில் படும்போது பின்னாடி அவ்வளோ காயங்கள், அவ்வளோ கீறல்கள், அவ்வளோ பிளட்டு, அவ்வளோ ரத்தம் கீழே சிந்தி போயிருக்கும். ஆண்டவர் அவ்வளோ வலிகளை அவர் சுமந்திருப்பார். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ வலிகளை அவர் சுமந்திருப்பார்.
அது மிகவும் வேதனை உள்ளது. அவ்வளோ பாடுகளை அவர் பட்டார். ஆண்டவர் அந்த வாரினால் அடித்து அவரை தூக்கக்கூட முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு அவரை அந்த அந்த பாரமான அந்த சிலுவையை அந்த 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 முதுகிலேயே வைத்து அவர்னால சுமக்க முடியவில்லை. அந்த சிலுவையை அவர் சுமக்க முடியல. ஏன்னா அந்த வாரினால் அடித்தது முதுகை பிளந்து, முதுகை அப்படியே பூரா பின்னாடி முதுகு பூரா அவ்வளோ ரத்தம், அவ்வளோ காயங்கள், அவ்வளோ கீறல்கள். அந்த வலியோடு அவர் சிலுவை சுமந்து போகிறார். அப்போது பலவந்தமாக ஒருத்தரை அழைத்து அந்த சிலுவையை இன்னொரு கையில் கொடுக்குறாங்க. அப்போது ஆண்டவர்னாலே அந்த சிலுவையை சுமக்க முடியல. ஏன்னா அந்த முதுகில் அடித்த அந்த வாரினால் அடித்தது அவ்வளோ வேதனை. அந்த வேதனையிலும் ஆண்டவர் சிலுவை சுமக்கும்படி கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் முடிந்த வரைக்கும் சிலுவை சுமந்து கொண்டு போனார். ஆனால் இவர்கள் அடிக்கிற அடியினால் இவர் அந்த அளவுக்கு இவரால் நடக்க முடியல. மெதுவாக நடந்ததுனால அந்த பக்கத்தில் இருக்கிற சீமோனாகிய ஒருத்தனை அழைத்து அவனை இந்த சிலுவையை சுமந்து போன்னு சொல்லி அவர் கையில் அந்த சிலுவையை ஒப்பு கொடுத்து அவர் கொல்கத்தா மலையில் கொண்டு போய் அதே சிலுவையிலே ஆண்டவரை ஆணி அடித்து முள்மூடி சூட்டப்பட்டவராய் அடித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். 3ஆம் நாளே உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அப்போது ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய போல அவர் பாடுகளை அனுபவிக்கிறவராக இருந்தார். நம்மை போல அவர் வேதனைப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார். ஏன்னா அவர் எந்த பாவம் செய்யலை. அதான் பிலாத்து சொல்கிறார், இவரிடத்தில் எந்த குற்றமும் நான் அறியலே, இவரை எப்படி நீங்கள் சிலுவையில் அறைய முடியும்? அப்போது ஆண்டவர் எந்த பாவமும் அறியலை. ஆனால் அவர் பாவமே அறியாத அவர்கள் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மரிக்கிறதுக்காகத்தான் இந்த பூமிக்கே வந்தேன்னு சொல்கிறார். ஏன் மரிக்கிறதுக்காக வந்தார்னா, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவர் சுமந்து தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா நான் எந்த இரத்தமும் பாவங்களை கழுவ முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை கழுவ முடியும். அவர் தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான். அவர் வாய் திறவாதபடி அவரை அமைதியாக அவர் கொண்டு போய் அவர் அந்த அளவுக்கு வேதனையோடும் பாடுகளை அனுபவித்தார். கர்த்தர் இந்த பாடுகளை அனுபவிக்கும் போது அவர் நம்முடைய பலவீனங்களை பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரி. அவர் நமக்கு இருக்க எல்லா விதத்தில் நம்மை சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர்களாய் பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கப்படுகிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவும். ஆண்டவர் இரக்கம் பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவும். அப்போது ஆண்டவரிடத்தில் சகாயமும் ஆண்டவரிடத்தில் கிருபையும் அடைய அவரிடத்தில் தைரியமாய் நாம் போகலாம். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். இந்த பூமியில் அவர் 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவருக்கு நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும். பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம கஷ்டம் எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? அவரும் நம்மை போல தாகம் உள்ளவராக இருந்தார், பசி உள்ளவராக இருந்தார், நம்மை போல பாடுகளை அனுபவித்தார். நமக்கு என்னென்ன கஷ்டப்பட்டமோ அத்தனையும் அவர் பல மடங்காக இந்த பூமியில் அவர் அனுபவித்தார். அப்போ அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கஷ்டப்பட போகிறோம், அந்த கஷ்டத்தினால எவ்வளோ வலி வேதனை நம்மளுக்கு உண்டாக போகிறது என்று அவருக்கு தெரியும். ஆண்டவர் கிருபையும் சகாயம் பெற நம் கிருபாசனத்தை நெருங்க தைரியமாய் கிருபாசனத்தை சேர கடவும். நம்ம ஆண்டவர் பக்கம் போய் அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள நாம் தைரியமாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பயப்பட வேண்டாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இருபொரு கருக்குள்ள எந்த பட்டத்தையும் கருக்கனானது ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்கனையும் ஊனியும் பிரிக்கத்தக்கதாய் குத்துகிறதா இருக்கிற இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் வகையிருக்கிறதா. அப்போது தேவனுடைய வார்த்தையானது பார்த்திங்கன்னா ஜீவனும் வல்லமையும் உள்ளது.
ஆண்டுடைய வார்த்தை வந்து அதில் ஜீவன் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையில் வந்து வல்லமை இருக்கிறது. அது வந்து இருபுறு கருக்குள்ள எந்த பட்டத்தையும் கருக்கு ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் ஒருவர் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறார்கள். நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை வரும்போது நம்முடைய ஆத்துமாவைக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு அது வந்து நம்மளை வந்து நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை அது வந்து நீ இந்த பாவம் செய்திருக்கிற, இதிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு இரத்தத்தினால் நீ கழுவப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவருக்கு நாம் மறைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம மறைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒழிக்க முடியாது. எந்த பாவத்தையும் ஆண்டவர் நம்மளை பார்க்கவில்லை. ஆண்டவர் நம்மளை வந்து யாரையும் மனிதர்களை ஏமாற்றி விடலாம். மனிதர்கள் கண்களுக்கு தெரியாமல் நம்ம பாவம் செஞ்சிடலாம். அவங்க கண்களுக்கு முன்பதாக நம்ம மறைந்து பாவம் செய்யலாம். அவங்களுக்கு முன்பதாக நம்ம வந்து ஒன்றுமில்லாத போய் நிற்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம மறைக்க முடியாது. அவருக்கு முன்பதாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் நம்மளை வெளியரங்கமாய் பார்க்கிறார். நம்மளை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே அவர் அறிந்து கொள்வார். அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. நம் கடலுக்கு ஆழத்தில் போனாலும் அவர் அங்கே இருக்கிறார். நம் வானத்துக்கு மேலே எங்கே பறந்தாலும் அங்கே இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போய் ஓடி ஒளிய முடியாது. அதனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், அவரை விட்டு வழி விலகி போகிற எந்த காரியத்தையும் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் வந்து அவருடைய கிருபையும் சகாயத்தையும் பெற நீங்கள் தைரியமாய் ஆண்டவர் பக்கம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் செய்கிற பாவங்கள், நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து ஆண்டவரை ருசித்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருப்பார். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மறந்து ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி நீங்கள் வந்து அப்படியே பழைய வாழ்க்கைக்குள்ளேயும் பாவத்திலையும் பழைய சோதனைக்குள் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இப்பொழுது வந்து என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது என்று தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய பலவீனங்களில் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்க பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கார். நம்மளுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஏன்னா நம் பாவம் செய்யும்போது சரி, நம்ம எந்த காரியத்திலையும் விழுந்து போகும்போது ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். இவருக்காக நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லி பிதாவிடத்தில் பரிந்து பேசி நம்மளை ஆண்டவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியமாய் ஆண்டவர் பக்கமாய் கிருபாச தண்டை அறியாய் வர, அவருடைய கிருபையும் சகாயம் பெற நீங்கள் அவர் பக்கமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் தைரியமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் பக்கம் தைரியமாக வாங்க. அவர் வந்து அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர். அவர் நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார். நம்மளை நேசிக்குவார், நம்மளை அணைத்து கொள்வார். நம்மளை வந்து நம் தவறு செய்து விட்டாலும் ஆண்டவர் நம்மளை அணைத்து நம்மளை பாவங்களை மன்னித்து நம்மளை அவர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து பாவத்தினால பல பாடுகளும் பல கஷ்டங்களையும் வழிகளாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் ஒருத்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் நீங்கள் வழி விலகி போய்கொண்டே இருந்தால் உங்களை வந்து சாபத்தினாலே உங்களுக்கு வேதனைகளும் பாடுகளும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்பொழுதே மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் கிட்ட வந்து சேர, அவர் பக்கமாய் வந்து சேர தைரியமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். தைரியமாய் ஆண்டவருடைய பாதத்தில் வாங்க. ஆண்டவர் அவர் இரக்கம் உள்ளவர். உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஆவலவளாய் அவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களை வழிநடத்துவதற்கு அவர் வந்து ஆவலாக இருக்கிறார். அதனால் இப்பொழுது நீங்கள் அவர் பக்கமாய் வாங்க. உங்களுக்கு குற்றங்களை குறைகளை அவற்றில் அறிக்கையிடுங்க. அவர் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்று இன்று அவருடைய சத்தத்தை கேட்பாரானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் என்று வெகு காலத்துக்கு முன்பு தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று சொல்வது பின்னும் ஒரு நாளை குறிக்கிறது. ஆமாங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. இருதயத்தை திறக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் உட்பிரவேசிப்பேன். அப்போது ஆண்டவர் சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்கறதில்ல. உலகத்தின் ஆசைகளும் பாவங்களும், இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா பாவ இச்சைகள், அது மாத்திரமில்லை, இன்னும் உலகத்தில் எவ்வளோ பாவங்களும் பாவ காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் விழுந்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கே அவர் சத்தத்தை கேட்பின உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இன்றைக்கே மனம் திரும்பி, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னுடைய பாவத்துக்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை ஆண்டு பக்கமாய் திருப்புங்கள். அப்பொழுது நீங்கள் சகாயம் பெறுவீர்கள், இரக்கம் பெறுவீர்கள். ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் வந்து உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் அக்கிரமங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து 3ஆம் நாளை உயிரோடு கொள்ள எழுந்தார். ஆமாங்க, ஆண்டவர் வந்து நமக்காகத்தான் அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையை சுமந்தார். ஏன்னா அவருடைய அன்பு எவ்வளோ அன்பு. ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு வந்து காயங்களை ஆற்றுவார், உங்கள் வியாதிகளை குணமாக்குவார், உங்கள் கடன் பிரச்சனையை மாறும் பண்ணுவை செய்வார். உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இல்லைங்க, எனக்கு இனி வாழ்க்கை என்ன இருக்குது, ஏன்னா எல்லாமே இழந்துட்டேன், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இனிமேல் தான் துவக்க போகிறது. உங்கள் வாழ்க்கை இனி புதிய வாழ்க்கையை துவக்கப்போகுது. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவார். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கே உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வழியை திறக்கப் போகிறார். நல்ல வழியை திறந்து உங்களுக்கு வனாந்தரத்திலையும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்கி அது வழியை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு துவக்கமாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வழி இல்லாமல் முடிந்து போய்விட்டது. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க, என் வாழ்க்கையை இனி யாராலும் தூக்கி நிறுத்த முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி தான், எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சு போச்சு. இனி எங்களால் முயற்சி பண்ணாலும் இனி யாருனாலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டார் நிற்கும் என்று வேதம் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள். அவர்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை ஒரு நிமிடத்தில் அவர் உங்களை தூக்கி நிறுத்த அவரால் கூடும். அவர் உங்களை யாரெல்லாம் தள்ளினார்களோ, உங்களை யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவார். உங்களை ஒருவரும் கைப்படுவதற்கு அவர் விடமாட்டார். உங்களை ஒருவரும் உங்களை குறை சொல்வதற்கோ உங்களை அதிகாரம் செலுத்துவதற்கோ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கே ஆண்டவர் உங்களை அணைத்து கொள்வார். உங்களை அணைத்து அரவணைத்து உங்களை ஆறுதலைப்படுத்தி உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஒருபோதும் கலங்காதீர்கள், ஒருபோதும் வேதனை அடையாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவனால் கூடாத காரியம் ஒன்றல்ல. அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் அவருக்கு தெரியும். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக, உங்களை தேற்றும்படியாக அவர் இறங்கி வர ஆவலுள்ளார். உங்கள் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கே உங்களுக்கு கிருபை செய்ய, அவர் அனுக்கிரகம் செய்ய அவர் உங்களுக்கு ஆவலாக இருக்கிறார். மனம் திரும்பி அவர் பக்கமாய் வாருங்கள். கிருபா சிந்தனைக்கு தைரியமே வாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமேன்.